வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம 3 டுட்டோரியல் பார்த்துருக்கோம். 3மே வந்து ஸ்கர்ட் ரிலேட்டடானது. அந்த ஸ்கர்ட்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதைத்தான் நான் கன்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கிடையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இந்த இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி பல தளங்களையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, சில பேர் சஜஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. அதில் சில பேர் ரெக்வஸ்டடாக கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த ப்ராடக்டை சொல்லிக் கொடுங்க கேட்டிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஒருத்தவங்க லெக்கிங்ஸ் கேட்டிருக்காங்க, சில பேருக்கு ஹூடு கேட்டிருக்காங்க, சில பேர் அண்டர் கார்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நன்றி. ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இடையில உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறேன். அதே நேரத்தில் என்னுடைய பெண்டிங் கிளாஸ், ரெகுலேட்டிவ் கிளாஸையும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெக்கிங்கை எடுத்து எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மெயினான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலேருந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோன்னா எனக்கு ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் எல்லாத்தையும் யூடியூப் மூலியமாகவே எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றா நான் உங்களுடைய டவுட்ஸு, உங்களுடைய அடுத்து கேட்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு பெட்டராக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு லெக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா X19 ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு டெக் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக் பேக்கே நாம் ரெடி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, X19 இருக்குது. அதில் தான் நான் வந்து இமேஜை நானே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். லெக்கிங்ஸ் இங்கே மெஷர்மெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரைட். இப்போ பேட்டர்னுக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. லென்த்து வந்து 47 இன்ச்சஸ்ஸு, 47 லாங்காக இருக்குது, சாரி 42 தான் வேணும். 47 சொல்லி லாங்காக டைப் பண்ணிட்டேன். 42 இன்ச்சஸ்ஸு, ஹிப்பு 17 இன்ச்சஸ்ஸு, தை 10.5, knee 5.5, லெக் ஓப்பன் 4.5, இன்சிங் 31 இன்ச்சஸ்ஸு, ஃப்ரண்ட் ரைஸ் 10.5, பேக் ரைஸ் வந்து 14 இன்ச்சஸ். ஓகே, கரெக்டாக வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பேட்டர்னுக்குமே எடுத்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் மேக் பண்ணணும். அதுக்கு வந்து ட்ராடூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நமக்கு லென்த்து வந்து 42 இன்ச்சஸ் வேணும். ஹைட்டு வந்து தை நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு மேக் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு 10.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த இடத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஐகான்ஸில் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வியூபிலிட்டி இருக்கனால சின்ன விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதை கொஞ்சம் ஜூம் அவுட் போட்டு காட்டுறேன். ஸோ 45 இன்ச் இருக்கும். இந்த பக்கத்தில் இந்த பூட்டு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்கள், இது லாக்கு. இப்படி இருந்தால் ஓப்பன் அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து அதுவே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ட்ரு அடிக்காமல் விட்டிங்கன்னா இந்த ஓப்பன்லேயே இருக்கும், கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் வராது. நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அது எப்படின்னு பாருங்கள். இதை கொடுத்துட்டு என்டர் அப்படி செஞ்சிங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? 42 மட்டும் வந்து என்டர் அடித்தோடனே லாக் ஆகிடுச்சு. அது அப்படியே மாறும். இது மட்டும் ஓப்பனில் இருக்குது. இது வந்து எனக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணும்னா 10 இன்ச் வேணும். 10.5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இதையும் நான் என்டர் அடிச்சேன்னா லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சா இனிமேல் வந்து அந்த மெஷர்மெண்ட் மாறாது. இதை பார்த்தீங்க, இந்த 4 கோஆர்டினேட் வந்துருச்சு. இந்த 4 கோஆர்டினேட்டுக்கு இந்த கோஆர்டினேட்டுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும். அது உள்ள கொஞ்சம் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் காட்டும். வெல்டெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட்டாக நான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு நான் முதல் லெக் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். லெக் ஓப்பன் இங்கேருந்து மார்க் பண்ணி எனக்கு லெக் ஓப்பன் எவ்வளோ வேணும்னா 4.5 இன்ச் வேணும்.
4 ரஞ்சி நீங்கள் வேணால் நீங்கள் இதை செக் பண்ணிங்க. எனக்கு மைண்டில் இருக்குது. அப்புறம் டெக்னிக்கல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். லெக் ஓப்பன் 4 ரஞ்சின்னு இருக்கும். பார்த்துட்டு கூட பண்ணலாம். ரைட், இங்கேருந்து லெக் ஓப்பன் 4 ரஞ்சி மேலே வைக்க போகிறேன். அதுக்கு வந்து என்ன டூல் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டூல் இருக்கும். டூலை ஜூமரில் காட்டுறேன். இங்கே இருக்கும். கிரியேட் நியூ பாயிண்ட் இந்த கிவன் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் எடுத்து இந்த டூலை ஓப்பன் பண்ணிங்க. இந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணோன்னு இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டெப் காட்டும். இதில் பாயிண்ட் எப்பயுமே இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் பாயிண்ட் விழுவும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரஞ்சி வேணுங்கிறத 4.5 டைப் பண்ண நினச்சிங்களேன், இந்த பக்கத்தில் பாயிண்ட் விழுகும். ஸோ இதிலேருந்து அடுத்து எனக்கு என்ன இங்கே வரணும் பாயிண்ட். ஸோ அதனால் கண்ட்ரோல் இஜெட் போட்டு அதே சேம் தான் இந்த இருக்க டூலு கிளிக் பண்ணிவிட்டு -4.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ வேல்யூ ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் விழுகும். எந்த பாயிண்ட் ஆரிஜின் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா, மைனஸில் கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயிண்ட்டு விழுகும். ஓகேங்களா, ரைட். இப்போ எனக்கு லெக் ஓப்பன் பாயிண்ட் வந்துடுச்சு. நீங்கள் இந்த விசிபிலிட்டி மெஷர்மெண்ட்டை ஆன் பண்ணிங்கன்னா தெரியும். 4.1 இன்ச்சஸ் வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து டேரெக்டாக இன்சிப் மார்க் பண்ண போகிறேன். இன்சிப் எனக்கு எவ்வளோ வேணும்னா 31 இன்ச்சஸ் வேணும். 31 இன்ச்சஸ் வேணும். அதை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், ட்ரா மோட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன டூல் இருக்குது, ஃப்ரீ லைன்ஸ். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு நிறையா விதமாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தில் ஆன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு எவ்வளோ வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை வச்சு மையமாக வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இதோடைய ரேடியஸ் தான் இது இங்கே இருக்கும். இதுக்கு நேரம் வந்து இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் தெரியுது பாருங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் வேணையான பாயிண்ட். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் பிடிச்சிங்கன்னா போயிடும். சரிங்களா, ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு வரப்போகுது. திரும்ப வந்து நீங்கள் வந்து இந்த டூலை வந்துட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே மூவ் பண்ணி வரணுது இதில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இதை டெலிட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னும் 4-5 மெத்தட் இருக்குது. நான் ஒரு கிளாஸில் ஒரு மெத்தடை கிளிக் பண்ணுறேன். இங்கேருந்து கிராஸாக டயகனலாக ஒரு இது மார்க் பண்ணால் டேரெக்டாக பண்ணிடலாம். பார்த்துருங்க, 31 இன்ச்சுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ஹிப்பு மார்க் பண்ண போகிறேன். இங்கே ஹிப்பு எவ்வளோ வேணும்னா 17 இன்ச்சு, அதில் ஆஃப் ஹிப்பு 8 இன்ச்சு 8.5 கொடுத்தீங்கன்னா கிளாக் வைஸில் 8 இன்ச்சுக்கு வந்துடுச்சு. சரிங்களா, அடுத்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி செட் ஆரிஜின் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்க, இந்த டூலை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து வந்தீங்கன்னா இங்கே மெஷர்மெண்ட் காட்டும். இங்கேருந்து இந்த பாயிண்ட் என்ன பொசிஷனில் இருக்குன்ட்டு எனக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு பொசிஷனில் ஹிப்பு வந்து ஒரு 8 இன்ச்சு வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஆல்ரைட். அடுத்தது நீ பொசிஷன் மார்க் பண்ண போகிறோம். நீ பொசிஷன் இதுக்கு மிடில், அதுக்கு இந்த லைனை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கொடுத்துட்டு டூண்டும் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா மிடில் ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15 ஈக்குவலாக பிரிஞ்சிடும். இப்போ இந்த பாயிண்ட்டுடைய வேல்யூ இங்கே காட்டும். 7 இன்ச்சு இருக்குது ஒயில். எனக்கு வேணுங்கிறது 5 இன்ச்சு தான் வேணும். ஸோ இந்த 7.5 5.5 மாற்றிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நீ பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி, இதான் காப்பி பேட்டர்னை, காப்பி பேஸ்ட் 2 வச்சுக்கிறேன். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு இன்னொன்று பேக்குக்குன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு
இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். தை, நீ, இல்லை கோப்பன், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நான் தையில் வந்து 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறேன். இங்கே டிஎக்ஸில் ஒய் கொடுத்தோம்னா 1 இன்ச்சு மேலே அப் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன், ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அதே டைமில் அங்கே என்னென்னலாம் நம்ம மேலே பண்ணோமோ அதெல்லாம் கீழே இங்கே டவுன் பண்ணணும். -1 இன்ச்சு, -1/2 இன்ச்சு, -0.25. ஸோ இது பேக்குக்கு, இது ஃப்ரண்ட்டுக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணுறது தான் வேலை. ஷேப்பிங் ஸ்ட்ரெயிட் லைனை கிளிக் பண்ணி கர்வாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட்டை கிளிக் பண்ணி கர்வாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து 180 கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்மூத்னஸ் கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் உங்களோட ஹேண்டில்ஸ் இதெல்லாம் ஹேண்டிலை மூவ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பை ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே இதை கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் 180 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் ரைஸ் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் டு கர்வ், இங்கே லைன் டு கர்வ், இந்த பாயிண்ட்டை 180 டிகிரிஸ் கொடுங்க ஸ்மூத்துக்கு. அப்புறம் ஷேப் பண்ணு. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரைஸ் நல்லா கர்வ் ஷேப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேக் பாடி ஃப்ரண்ட் பாடி கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ரைஸ் எல்லாம் கரெக்டாக மீட் அவுட் இருக்காண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு இங்கே மெஷர் டூல் இருக்கும். மெஷர் அதை கிளிக் பண்ணி இந்த பேட்டர்னில் இருந்து அப்படியே இது வரைக்கும் பண்ணிங்கன்னா இந்த லைன் M1 மெஷர்மெண்ட் இந்த பக்கத்தில் காட்டும். இது பார்த்தீங்கன்னா 12.9 இன்ச்சு கிட்ட நியரஸ்ட் 13 இன்ச்சு வந்துருக்கு. ஆனால் எனக்கு ரெக்குயர்மெண்ட் பிரகாரம் 14 இன்ச்சு வேணும். ஸோ 14 இன்ச்சு வேணுனால இந்த ஏரியாவை நான் மேலே மூவ் பண்ண போகிறேன். இதை -1 இன்ச்சு மூவ் பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ண உடனே இங்கே ஆங்கிள் வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால் அதை -0.5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு கீழே டவுன் பண்ணிக்கிறேன். ஒயில் டவுன் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியை ரீச் பண்ணணும். அதுக்காக இன்னும் கூட அந்தளவுக்கு விசிபிலிட்டி தெரியாதனால -1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு 90 டிகிரி ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதை 90 டிகிரி இருக்கும். அப்புறம் ஷேப்பில் கொஞ்சம் ரீஷேப் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மெஷர்மெண்ட் எப்படி வளர்ந்துருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 13.83 நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து 14 வேணும். ஸோ இன்னும் வந்து ஒரு 1 பாயிண்ட் மேலே -0.17 அப்படி பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கேட்குற மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ 14 இன்ச்சு எக்ஸாக்டாக வெயிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். -11.87 இருக்குது. எனக்கு வந்து 11.5 தான் வேணும். ஸோ 0.37 அதிகமாக இருக்குது. அதை 0.37 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். இப்போது எனக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது லெக்கிங்ஸ் பட்டனால
ஒரே பீஸாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக் சேர்ந்து ஒரே பீஸாக தான் இருக்கும். இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இதை வந்து ஃப்ளிப் பண்ண போகிறேன். எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஃப்ளிப் வெர்டிக்கலி இருக்கும். பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பேட்டர்ன் இருக்கும். ஜாயின் பீஸ் நியூ பீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே ஒரே பேட்டர்னாக மாறிடும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு இந்த லைனை கர்வாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதையும் கர்வாக கன்வெர்ட் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிறத 180 அப்ளை பண்ணுங்கள். இதையும் 90 கொடுத்துருங்க. இது 90 தான். ரைட், ஓகே. அந்த கமெண்ட் பாக்ஸில் ஏற்கனவே கமெண்ட் பண்ணவங்க வந்து இந்த பேட்டர்ன் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பேட்டர்னுடைய டவுன்லோட் லிங்க்கை வந்து யூடியூபுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் இந்த பேட்டர்னை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.